தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 17வது அதிகாரம். அழுக்காராமை. 168வது குறள். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும். இந்த குறளின் விளக்கம். பொறாமை என்னும் ஒப்பற்ற கொடிய பாவி ஒருவனது செல்வத்தையும் கெடுத்து அவனை தீய வழியிலும் செல்லும்படி செலுத்திவிடும். அதாவது இந்த பொறாமை எண்ணம் பிடிச்ச பொறாமைங்கிற பாவி, வள்ளுவர் பொறாமையை பாவியோட ஒப்பிடுறார். பொறாமை எண்ணம் பாவியாம். பொறாமை என்னும் பாவி ஒருவனை அவனோட செல்வத்தையெல்லாம் அழித்ததோடு மட்டும் இல்லாமல் அவனோட செல்வம், அவனோட பொருள், அவனோட பண்பு, அவனோட நல்லொழுக்கம் இதையெல்லாம் அழித்ததோடு மட்டும் அல்லாமல் அவனை அறியாமலேயே தீய வழியிலையும் செலுத்தி விடுமா. அதனால தான் பொறாமை எண்ணம் இருக்கவே கூடாதுங்கிறார் வள்ளுவர். பொறாமை என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தை கெடுத்து தீய வழியில் அவனை செலுத்திவிடும். பொறாமை எனப்படும் ஒப்பில்லாத பாவி எவனிடம் இருக்கிறதோ அவனது செல்வத்தை அழிப்பதோடு அவனை நரகத்திலும் அது சேர்க்கும். அவனோட செல்வத்தை அழிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவன் தீய வழியில் போகிறதோடு மட்டும் இல்லாமல் அவனை நரகத்திலேயே கொண்டு போய் சேர்த்துடுமா இந்த பொறாமை எண்ணம். பொறாமை என்னும் தீமை ஒருவனுடைய செல்வத்தையும் சிதைத்து தீய வழியிலும் அவனை விட்டுவிடும். அவனை செல்வம், சொத்து, சுகம் போகிறதோடு மட்டும் அல்லாமல் அவனை ரொம்ப கொடூரமான தீய வழியில் அவனை கொண்டு போய் விட்டுருமா. பொறாமை சிந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறத வள்ளுவர் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார்.